ஹரி ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. குரு வாழ்க, குருவே துணை. ஓம் அனைவருக்கும் அடியனை நமஸ்காரங்கள். ஸ்ரீ ஹயக்ரீவர் ஜோதிட பயிற்சி வித்யாபீடம் ஆச்சாரியர் சந்திரசேகர். ஒருடைய ஜாதகத்தில் குலதெய்வத்தோட அனுகிரகம் எப்படி இருக்கும், குலதெய்வத்தோட அனுகிரகம் பாதிக்கப்பட்ட ஜாதகம் எப்படி இருக்கும் அப்படிங்கிற வித்தியாசத்தை பற்றி பார்க்கலாம். ஒரு ஜாதகத்தில் சனிங்கிற கிரகம் என்பது குலதெய்வத்துடைய அனுகிரகத்தை குறிக்கும். அது போக லக்னத்திற்கு 5ஆம் அதிபதி யாரோ அவரும் குலதெய்வத்தோட அனுகிரகத்தை எடுத்து சொல்ல ஆரம்பிப்பார். ஒரு ஜாதகத்தில் சனிங்கிற கிரகம் என்பதே ஆட்சி, உச்சம், திக்பலம் ப்ளஸ் மூலத்திரிகோணம் இந்த அமைப்பு இருந்துச்சு அப்படின்னா, அது போக சனி என்பது அதிகமான பாக இருக்கணும், குறைஞ்சது ஒரு 20 டிகிரி கிராஸ் பண்ணிடணும், அது சிறப்பு. அப்போ இந்த மாதிரி தன்மையில் இருந்துச்சு அப்படின்னா அந்த ஜாதகருக்கு இயல்பாகவே குலதெய்வத்தோட அனுகிரகம் நிறைஞ்சி இருக்கும், குலதெய்வமே தேடி வந்து அனுகிரகத்தை கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு அற்புதமான ஒரு பலன் இவங்களுக்கு உண்டு. இந்த மாதிரி ஜாதகர் குலதெய்வத்தில் போய் தனக்கு என்ன தேவையோ நியாயமான கோரிக்கையை இறைவனிடத்தில் மனதாராக பிரார்த்தனை பண்ணி மனமுருகி இறைவனை வழிபாடு பண்ணும் பொழுது அதற்கு உண்டான பலன்கள் கட்டாயம் கிடைக்கும், அதில் மாற்றுக்கிறது இல்லை. அதுவே ஒரு ஜாதகத்தில் 5ஆம் அதிபதியை ஆட்சி, உச்சம், திக்பலம், மூலத்திரிகோணம் ப்ளஸ் அதிகமான பாக இருந்தாலுமே அற்புதமான ஒரு பலன்கள் குலதெய்வத்தின் மூலம் கிடைக்கும். அவங்களுக்கு குலதெய்வம் அனுகிரகம் நிறைஞ்சிருக்குன்னு அர்த்தம். அதுவே ஒரு ஜாதகத்தில் சனி ராகு கேதோட சேர்ந்தாலும் சரி, சனி நீசம் அடைந்தாலும் சரி, சனி அஸ்தங்கம் அடைந்தாலும் சரி, அது போக லக்னத்திற்கு 5ஆம் அதிபதி யாரோ அந்த கிரகம் என்பது நீசம் அடைஞ்சாலும் சரி, அல்லது ராகு கேதோட சேர்ந்தாலும் சரி, அல்லது குறைஞ்ச பாக இருந்தாலும் சரி, அது போக சனியும் குறைஞ்ச பாக இருந்தாலும் சரி, ஒரு 7 டிகிரி கீழே. அப்போ 5ஆம் அதிபதி 7 டிகிரி கீழே இருந்தால் சரி, ப்ளஸ் சனிங்கிற கிரகம் 7 டிகிரி கீழே இருந்தால் சரி, இந்த மாதிரி அமைப்புள்ள ஜாதகம் பார்த்துட்டிங்கன்னா குலதெய்வத்தோட அனுகிரகம் என்பது சற்று குறைஞ்சி இருக்கும். இவங்க குலதெய்வத்தை எவ்வளோ முறை வழிபாடு பண்ணாலுமே அந்த வழிபாட்டை உணர முடியாது. அதுக்கான பிரார்த்தனைக்கு உண்டான பலன்களோ அவ்வளோ சீக்கிரம் எளிமையாக கிடைக்காது. அப்போ இந்த மாதிரி சனி ராகியோட சேருவதும், அஸ்தங்கம் நீசம் அடைவதும், லோ டிகிரி இருப்பதும், 5ஆம் அதிபதி ராகியோட சேரதும், அஸ்தங்கம் அடைவது, லோ டிகிரி இருப்பது, நீசம் பெறுவதுமே இந்த மாதிரி அமைப்பு இருந்துச்சுன்னா அந்த ஜாதகம் குலதெய்வத்தோட முழுமையாக தன்னை சரணாதியாக சரணடைஞ்சு ஒவ்வொரு முறையும் கோயிலுக்கு போகும்போது 2 தீபங்களை வச்சு அவசியம் தொடர்ந்து மனம் முருகி இறைவனை கண்ணீர் விட்டு அழுது வேண்டிட்டு வரணும். அப்போ தான் குலதெய்வம் சற்றாவது திரும்பி பார்க்க ஆரம்பிக்கும். சரிங்களா? குலதெய்வம் அனுகிரகம் உள்ள ஜாதகர் இறைவனை வழிபாடு பண்ணால் அற்புதமான பலன்கள் கிடைக்குங்க. எந்த ஒரு ஜாதத்துலையும் பார்த்துட்டிங்கன்னா குலதெய்வத்தோட அனுகிரகம் இல்லாமல் மற்ற தெய்வம் பலனை கிடைக்காது. அப்போ குலதெய்வத்தோட வழிபாடு ரொம்ப அவசியமானது. மேற்கொண்ட தகவல்களுக்கு 9786195513 தொடர்பு கொள்ளவும். ஹரி ஓம் ஸ்ரீ குருவே.